கார்த்திகை தீபம் சரியில்லை. இன்னைக்கு ஒரு குட்டி பிரமா வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரேவதி கார்த்திகிட்ட கோவமா சொல்றாங்க, இங்க பாரு, நீ இந்த ரூம்ல இருக்காத, 2 பேர் இருக்கிறது எனக்கு பிடிக்கல, இங்க இருந்து வெளியில போ, எனக்கு அதுதான் நிம்மதிங்கிறாங்க ரேவதி. ரேவதி, உன்னோட நிம்மதிக்கு நான் எப்பவுமே குறுக்க நிக்க மாட்டேன். என்ன செய்யறது, நான் ரிசப்ஷன்லயும் கேட்டு பார்த்துட்டேன், எனக்கு வேற ரூம் எதுவுமே கிடைக்கல. ரூம் கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கேயே தங்கிக்கிறேங்கிறாங்க கார்த்தி. ரூம் கிடைக்கிற வரைக்கும் தானே, ரூம் கிடைச்சதும் நான் போயிடுறேன்னு கார்த்தி சொன்னதுனால சரி தங்கிக்கோ அப்படின்னு வேண்டாம் வெறுப்பா சொல்றாங்க. கார்த்தியும் அதோ அந்த சோபாவில் நான் படுத்துக்கிறேன், நீ கட்டில படுத்துக்கோன்னு சொல்லிட்டு கார்த்தி சோபாவில் படுத்து நல்லா தூங்குறாங்க. ரேவதியும் இந்த பக்கம் நல்லா அசந்து தூங்கிடுறாங்க. தப்பு தப்பா கனவு வருது. கார்த்தி வந்து பக்கத்துல நிக்கிற மாதிரியும் அப்படியே மோசியை மெருக்கிக்கிட்டு அவங்களையே குறுகுறுன்னு பாக்குற மாதிரி இப்படியெல்லாம் கனவு வருது ரேவதிக்கு. ரேவதி திட்டுப்புன்னு எழுந்திருச்சு உட்காடுறாங்க. சே, இவன் இந்த ரூம்ல இருந்தானா நிச்சயமா நம்மளால நிம்மதியா தூங்கவே முடியாது. இவனை வெளியில அனுப்புனா தான் நம்ம நல்லா தூங்கலாம். கார்த்தி எழுப்பி, தயவு செய்து நீ இந்த ரூமை விட்டு வெளியே போறியா, எனக்கு கெட்ட கெட்ட கனவா வருதுங்கிறாங்க. என்ன ரேவதி, நீ பாட்டுக்கு அங்க படுத்திருக்க, நான் இங்க படுத்திருக்கேன், உனக்கு கெட்ட கனவு வர்றதுக்கு நான் என்ன செஞ்சேங்கிறாங்க கார்த்தி. உங்ககிட்ட அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. மரியாதையா நீ இங்க இருந்து ரூமை விட்டு வெளியில போ. ரூம் கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி என்னமோ பண்ணிக்கோ, மொத்தத்துல நீ இந்த ரூம்ல இருக்கக்கூடாதுங்கிறாங்க ரேவதி. கார்த்திக்கும் சரியான கடுப்பாவது. ஆமா தாயே மகராசி, நீ இங்கேயே படுத்துக்கோ, நான் வேணா வெளியில எங்கேயாவது போய் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்க வெளியில இருந்து போறாங்க. கார்த்தி ரிசப்ஷன்ல போய் மறுபடியும் ரூம் கேக்குறாங்க. ரூம் தான் இல்லைன்னு சொல்றேன் சார், என்ன சார் செய்யறது, வேற வழியே இல்லைங்கிறாங்க. டிரைவர் எல்லாம் ஒரு குடோன் மாதிரி இருக்குமே, அதுல தங்குவாங்கல்ல, அந்த மாதிரி இடம் கிடைச்சா கூட போதுங்கிறாங்க கார்த்தி. சார், டிரைவர் தங்குற மாதிரி ஒரு குடோன் இருக்கு, வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா நிறைய பெட் கிடக்குது. இது போதும் சார் எனக்கு அப்படின்னு கார்த்தி சொல்லி ஒரு பெட்ல போய் படுக்கிறாங்க. கார்த்தி இப்படின்னு தலை சாய்க்கும் போது அப்ப மாயா அவங்கள பார்த்ததும் ஓடுனாங்கல்ல, அதை நினைச்சு பாக்குறாங்க. ஒருவேளை நாம இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா மாயா ரேவதி ஏதாவது பண்ணிடுவாளா, மாயா எதுக்காக நம்ம பின்னாடியே இங்க வந்து ரூம் போட்டு தங்கியிருக்கா, ஏதோ சூழ்ச்சியோட தான் அவ வந்து தங்கியிருக்கான்னு கார்த்திக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. சரி, எதுக்கும் ரேவதியை போய் எச்சரிக்கை பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு கார்த்தி போறாங்க. போய் ரூம் பெல் அடிக்கிறாங்க. ரேவதி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. யாரோ இந்த நேரத்துல பெல் அடிக்கிறாங்களேன்னு சொல்லி ரேவதி தெளிஞ்சு வந்து கதவை நீக்கி பாக்குறாங்க. கார்த்தி நிக்கிறத பார்த்துட்டு, நீதானா, ஏன் உனக்கு தூங்குறதுக்கு வேற இடம் எங்கேயும் கிடைக்கலையா, அதான் திரும்ப இங்க வந்துட்டியா. ரேவதி கிட்ட உண்மையை சொல்ல முடியாம, மாயா இங்கதான் தங்கியிருக்கா, நீ ஜாக்கிரதையா இருன்னு சொல்லாம, உன்னோட பாதுகாப்புக்கு தான் நான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன், நீ தனியா ஒருத்தி இருக்கே இல்லையா, யார் வந்து கதவை தட்டினாவோ இல்ல பெல் அடிச்சாவோ எதுக்காகவும் நீ கதவை திறந்துடாத, எதுவா இருந்தாலும் காலையில நீ வெளியில வான்னு சொல்றாங்க. இதை சொல்றதுக்கு தான் நீ வந்தியா, முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி கதவை படாருன்னு சாத்திக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில பொழுது விடிஞ்சதும் ரேவதி இப்படியே புறப்பட்டு கிளம்புறாங்க. சரி, நம்ம எப்படியோ அவங்க வர்றதுக்குள்ளேயே நாம இந்த ரூமை விட்டு கிளம்பிடணும். ரூம் சாவியை பூட்டிட்டு ரிசப்ஷன்ல கொடுத்துட்டு கிளம்பலாம், ஜாலியா வெளியில போய் என்ஜாய் பண்ணணும், நல்லா சுத்தி பார்க்கணும்னு நினைச்சிட்டு ரேவதி அவசர அவசரமா கிளம்பி ரூமை பூட்டிட்டு வெளியில போறாங்க. அப்பங்க பார்த்தா ரேவதியோட ஃப்ரெண்டு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வந்து ரிசப்ஷன்ல ரூம் கேட்டுட்டு இருக்காங்க. ரிசப்ஷன்ல, சார் நீங்க புக் பண்ண ரூம் இன்னும் காலி பண்றதுக்கு 1 மணி நேரம் இருக்கு, 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சார் உங்களுக்கு ரூம் கிடைக்குங்கிறாங்க. என்ன சார், நாங்களே ரொம்ப தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்கோம், ரொம்ப டயர்டா இருக்கும், சீக்கிரமா எங்களுக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா பரவாயில்லன்னு கேட்டுட்டு இருக்காங்க. எல்லா ரூமுமே ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு, நான் என்ன சார் பண்ணட்டும், யாரை காலி பண்ணுன்னு சொல்லுவேன், நீங்க புக் பண்ணியிருக்கிற ரூம் காலி பண்றதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கு, இப்போ போய் காலி பண்ணுங்கன்னு சொன்னா அது நல்லாவே இல்லை சார், நல்லாவே இருக்காதுங்கிறாங்க. அதுக்கு நாங்க என்ன சார் பண்ண முடியும், அது வரைக்குமாவது தங்கறதுக்கு எங்களுக்கு ஏதாவது இடம் கொடுங்கன்னு கேட்கறாங்க. அப்படி கொடுக்க முடியாது சார், நீங்க வெயிட் பண்ணுங்கிறாங்க. இப்படி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ரேவதி அவசர அவசரமா கார்த்தி வந்துருவாங்கன்னு மாடியில இருந்து கீழே இறங்கி ஓடி வராங்க. இங்க வந்து பார்த்தா ரேவதியோட ஃப்ரெண்டோட வீட்டுக்காரரும் ரிசப்ஷன்ல ரூம் கேட்டுட்டு இருக்காங்க. ஐயோ, இவங்க இங்க வந்தா, நம்ம காலேஜ்ல ஒன்னா படிச்சோமே, அப்ப இவகிட்டையெல்லாம் நம்ம ரொம்ப பில்டப் பண்ணிக்கிட்டோமே, நான் காதலிச்சவன் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அவட கோபத்துக்கெல்லாம் பயப்பட மாட்டேன்னெல்லாம் நான் ரொம்ப வீராப்பா பேசினேன், இப்ப நம்மளை பார்த்தானா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, யாரடி மாப்பிள்ளைன்னு எல்லாம் கேட்பா, உங்க வீட்டு டிரைவர் தான் கல்யாணம் பண்ணிருக்கியா அப்படின்னு கேவலமா வேற நினைப்பாளு. இப்ப என்ன செய்யறது, இப்ப கண்ணுல படாம நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போறதா நல்லதுன்னு நினைச்சிட்டு திரும்புறாங்க. அப்பங்க கார்த்தி வந்துடுறாங்க. கார்த்தியை பார்த்ததும் ரேவதியும் நின்று பாக்குறாங்க. அச்சோ, இவர் வேற வந்துட்டாரேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது, என்ன சார் என்னாச்சு அப்படின்னு கார்த்தி வந்து கேட்கவும், சார் இவங்க நேத்தே ரூம் புக் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் இன்னும் 1 மணி நேரம் இருக்கு சார், அந்த ரூம்ல தங்கியிருக்காங்க, அவங்கள இப்ப போன்னு சொல்ல முடியாது, அவங்க காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ரூம் கொடுக்க முடியும், அதுக்கு முன்னாடியே ரூம் கொடுன்னு கேக்குறாங்க சார். இல்லாத ரூமுக்கு நான் என்ன சார் பண்ணுவேன், சார் இங்க பாருங்க, இவர் கூட நேத்தே வந்து புக் பண்ணி தான் ரூம்ல இருக்காங்க, இவர் தனி ரூம் கேட்டாரு, இவருக்கு கூட ரூம் இல்லாதனால டிரைவர் தங்குற ரூம்ல தான் தங்கியிருக்காருன்னு சொல்றாங்க ரிசப்ஷன் மேனேஜர். திவ்யா திரும்பி பாக்குறாங்க, அங்க ரேவதி நின்னதை பாத்துக்கிறாங்க. ஏ ரேவதி அப்படின்னு கூப்பிடவும் ரேவதி படபடன்னு மாடி ஏறி ஓடுறாங்க. கார்த்தி அவங்க கிட்ட கேக்குறாங்க, ஏங்க அவங்கள உங்களுக்கு தெரியுமாங்கிறாங்க. தெரியுமே, அவ என் ஃப்ரெண்டு ரேவதிங்க, நாங்க ஒரே காலேஜ்ல தான் ஒன்னா படிச்சோங்கிறாங்க. ஓ அப்படியா சார், அவ இருக்கிற ரூம் உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சா என்ன அங்க கூட்டிட்டு போறீங்களாங்கிறாங்க. எனக்கு தெரியும், வாங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கார்த்தி அவங்க ஃப்ரெண்டையும் ஃப்ரெண்டோட வீட்டுக்காரையும் கூட்டிட்டு போறாங்க. ரேவதி ரூமுக்கு போனதும் கதவை லாக் பண்ணிட்டு உட்காந்து யோசிக்கிறாங்க, ஒருவேளை நம்மளை பார்த்துருப்பாளா, ஐயோ பார்த்துட்டு அவ கேட்குற கேள்விக்கு நம்மளால எந்த பதிலும் சொல்ல முடியாம, நம்மளை பத்தி அவ என்ன நினைப்பா, ரொம்ப சீப்பாவெல்லாம் நினைப்பா, காலேஜ்ல நான் எப்படியெல்லாம் கெத்தா பேசிட்டு இருந்தேன் மட்டும் என்னை பார்த்து, ஏண்டி நீ சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணான்னு கேவலமாவெல்லாம் கேட்பா, அவளுக்கு என்ன பதில் சொல்றது, ஐயோ அவ கண்ணில் படாம எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டோம், இனிமேலும் அவளை பார்க்காம இருந்துக்கிறது நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கதவை தட்டுறாங்க. ஓ இந்த டிரைவர் தான் வந்துட்டா
வந்துட்டான் போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு ரேவதி வந்து கதவை திறக்கிறாங்க. பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு திவ்யா, அவங்க வீட்டுக்காரரு கார்த்தி 3 பேரும் நிக்கிறத பார்த்ததும் ஷாக்காகி என்ன பேசுறதுன்னு தெரியாம திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க ரேவதி. ரேவதி, நான் உன்னை பார்த்துட்டேன், நீ என்னை பார்க்கலையாங்கிறாங்க. ஐயோ இல்லடி, நான் ரூம்ல பர்ஸை மறந்து வச்சுட்டு போயிட்டேன், அதான் திரும்பி வந்தேங்கிறாங்க. ஓ அப்படியா, நாங்களும் ரூம் புக் பண்ணிட்டோம், 1 மணி நேரம் கழிச்சு தான் ரூம்ப காலி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நாங்க இங்கேயே தங்கிக்கிறோம், ரொம்ப லாங்ல வந்ததுனால நாங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்க எங்க ரூமுக்கு போறோம், அது வரைக்கும் நாங்க இந்த ரூம்ல தங்கிக்கிறோம்னு கேக்குறாங்க. ரேவதி வேற வழியே இல்லாம சரிடி வா வந்து தங்குவான்னு கூப்பிடுறாங்க. திவ்யா கார்த்திக்கு நன்றி சொல்லிட்டு, ஆமா நீங்களும் இந்த ரூம்ல தான் இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. ஆமாங்கிறாங்க. அப்போ நீங்க தான் ரேவதியோட ஹஸ்பண்டான்னு கேட்கும்போது ஆமாங்கிறாங்க. ரேவதி, உங்க ஹஸ்பண்டை நீ எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கவே இல்லையேங்கிறாங்க. சரி உள்ள வாங்க, உள்ள போய் பேசிக்கலாம் அப்படின்னு ரேவதி கூப்பிடுவோம். திவ்யா ரேவதி எல்லாரும் உள்ள போறாங்க. என்னடி நீ சொன்ன மாதிரியே லவ் மேரேஜான்னு கேக்குறாங்க திவ்யா. வேற வழியே இல்லாம ரேவதி ஆமான்னு சொல்றாங்க. ஓ இந்த மாதிரி அம்சமான ஆளை பார்த்தா யாருக்கு தான் லவ் வராது, 2 பேத்துக்கும் சூப்பரான ஜோடி பொருத்தமடி, நல்லா செலக்ஷன் பண்ணிருக்கேன். ஆமா அவரோட பேர் என்ன அப்படின்னு கேட்கவும் ராஜாங்கிறாங்க. சூப்பரான பேரு, என்ன பண்றீங்க, என்ன படிக்கிறீங்க, இப்படி எல்லாம் திவ்யா ஒவ்வொரு கேள்வியா கேட்கும்போது இந்த பக்கமா ரேவதிக்கு சரியான எரிச்சலா இருக்கு. இவ சாதாரணமா விடமாட்டா போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. காலேஜ்ல நடந்த விஷயங்கள் அத்தனையும் சொல்லி சொல்லி சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க திவ்யா. இதெல்லாம் இவகிட்ட யார் கேட்டா, அதுவும் போயும் டிரைவர் கிட்ட சொல்லிட்டு இருக்காளே, காலேஜ் பத்தி என்ன தெரியும், காலேஜ் பக்கமே திரும்பாத ஆள்கிட்ட போய் இப்படி எல்லாம் திவ்யா சொல்லிட்டு இருக்கிறாளேன்னு ரொம்ப எரிச்சலோடு இருக்காங்க ரேவதி. சரி நாங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரோம், நம்ம 4 பேரும் சேர்ந்து வெளியில போய் சாப்பிட்டு நம்ம சுற்றி பார்க்கலாங்கிறாங்க. ரேவதி வேற வழியே இல்லாம சரிடி போலாங்கிறாங்க. திவ்யாவும் அவங்க வீட்டுக்காரரும் ஃப்ரெஷ் அப் ஆகி வராங்க. சரிடி நம்ம வெளியில போய் அப்படியே சுத்தி பார்த்துட்டு ஜாலியா பேசிட்டு சாப்பிட்டு வரலாமான்ட்டு போறாங்க. பெருமை சேர்ந்து ஒரு ஃப்ளவர் ஷோக்கு தான் போயிருக்காங்க. அங்க போய் பார்த்தா ஒவ்வொரு பூக்களோட அழகையும் ரசிச்சுக்கிட்டு வராங்க ரேவதி. ஏய் உன் வீட்டுக்காரரு உனக்கேத்த ஜோடியா சூப்பரா இருக்காடி. ஆமா அவர் பேர் என்னன்னு கேட்கும். என் பேர் ராஜான்னு சொல்றாங்க. ஓ ராஜாவுக்கு ஏத்த ராணி ரே, சூப்பரான ஆளை தாண்டி நீ செலக்ட் பண்ணிருக்கேங்கிறாங்க. ஓ இவ என்ன விட மாட்டா போல இருக்கேன்னு நினைக்கிறாங்க ரேவதி. ஆமா நீங்க 2 பேரும் முத எங்கடி பாத்தீங்க, எங்க உங்க காதல் ஆரம்பிச்சது அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க. ஐயோ சுத்தி சுத்தி இந்த நூடுல்ஸ் மாதிரி திரும்ப திரும்ப வந்து இதே இடத்துல நிக்கிறாளே, ஏதாவது பேசினா நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறாங்க ரேவதி. அவன் விடுவேனான்னு சொல்லி கார்த்தியை எங்க சந்திச்ச, எப்படி பேசினேன், முதல்ல யார் உங்க லவ் ப்ரொபோஸ் பண்ணினீங்க, இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ரேவதிக்கு சரியான எரிச்சலும் கோவமா இருக்கு. ரேவதி கோவப்படுறத பார்த்து கார்த்தி புரிஞ்சுக்கிட்டு, விடுங்களேன் அதை பத்தி ஏன் திரும்ப திரும்ப பேசுறீங்க, இது மறுபடியும் ஒரு நாள் சௌகரியமா பேசிக்கலாம், இப்போது நம்ம வெளியில சுத்தலான்னு வந்திருக்கோம், சுத்தி பார்க்கலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணலாங்கிறாங்க கார்த்தி. அட நீங்க சும்மா இருங்க சார், காலேஜ்ல படிக்கும் போது லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், எனக்கு வரப்போறவர் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு எத்தனை கற்பனைகளோட சொல்லியிருக்கா தெரியுங்களா, அந்த கற்பனைக்கு ஏத்த மாதிரியே நீங்க அம்சமா இருக்கீங்க சார், அனுபவம் எப்படின்னு நான் கேட்டு ரசிக்கணும்ல சார்ங்கிறாங்க திவ்யா. சார் அவதான் சொல்றதுக்கு வெக்கப்படுறல, நீங்க 2 பேரும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, நீங்களாவது உங்க காதல் கதையை சொல்லுங்களேன், கேட்டுட்டே இருக்கலாம், கேட்கறதுக்கும் சுவாரஸ்யமா இருக்குமல்லன்னு கேட்கறாங்க திவ்யா. போயும் இந்த டிரைவர் பையில கேட்டுட்டு இருக்கிறாளே, அவ ஏதாவது உளறி கொட்டிட்டா என்ன செய்யறதுன்னு ரேவதி முந்திக்கிட்டு சொல்றாங்க. திவ்யா என்னோட காதல் கதையை நான் ஒரு நாள் உங்ககிட்ட சௌரியமா உட்காந்து பேசுறேன், இப்போ வரைக்கும் அந்த பேச்சை விடுங்கிறாங்க. 4 பேரும் அந்த பூ லொகேஷனை அழகா பார்த்து ரசிச்சு வந்துட்டு இருக்காங்க. கார்த்தி அந்த பக்கமா திரும்பும் போது அந்த பக்கம் மாயா ஒளிஞ்சு நின்று இவங்க போறதையே பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த கார்த்தி 4 எட்டி வச்சு அது மாயா தானான்னு எட்டி பாக்குறாங்க. கார்த்தியை பார்த்ததும் மாயா அங்கிருந்து அடிச்சு தெரிச்சு ஓடுறாங்க. மாயா இருக்கு ஏற்காடு வந்திருக்கான்னு கார்த்திக்கு சந்தேகம் வருது. கார்த்தி அடிக்கடி ரேவதியை பாதுகாப்பா பத்திரமா இருக்க சொல்லிட்டே இருக்காங்க. காணாங்கிற கோவத்துல ரேவதியை ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிச்சயமா இந்த மாயாவால ரேவதிக்கு ஆபத்து இருக்கு, நம்ம கவனமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க கார்த்தி ரேவதி திவ்யா அவங்க வீட்டுக்காரர் 4 பேரும் போயிட்டு இருக்கும்போது கார்த்தியோட கவனம் முழுக்க மாயா பக்கம் தான் திரும்புது. மாயா எங்கேயாவது கையும் களவுமா சிக்குனா அவளை விடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு போறாங்க. ரிசப்ஷன்ல போய் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது மாயா தனி ரூம் எடுத்திருக்கிறது கார்த்திக்கு தெரிய வருது. மாயா இங்க நடக்கிறது எல்லாம் சிவனாண்டி கிட்டையும் சந்திரா கிட்டையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. மாயா கையும் களவுமா கார்த்தி கையில பிடிபடுறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.